ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீஷா கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எம்மி அண்ட் கலர்ஃபுல்லான மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? 1/2 kg மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதில் 1/2 teaspoon மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, ½ teaspoon காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அப்படியே வச்சிடலாம். நல்லா மேரினேட் ஆகட்டும். ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடான பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு ஆனியன் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை ஆகணும்னு ஒன்றும் இல்லை, ஒரு 2 minutes அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் இப்போது ஒரு 1 teaspoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 minute அப்படியே அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அப்படி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes தண்ணி சேர்க்காமல் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அது நல்லா குக் ஆகும். 5 minutesல நல்லா தண்ணி விட்டுரும். தண்ணி விட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 minutes அப்படியே குக் பண்ண பிறகு நான் இதில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 hour 45 minutes நல்லா குக் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா டைரெக்டாக குக்கரில் போட்டு ஒரு 5 minutes விசில் விட்டுருங்க. அது நல்லா வெந்துடும். அப்புறம் நீங்கள் இதே மாதிரி பேனில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி டீப்பாக ஃப்ரையாக இருக்கணும். நம்ம எப்படி குக்கர்லேருந்து எடுக்கிறப்போ கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதோடு நீங்கள் பேனில் போட்டு இந்த மாதிரி டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. தண்ணி இல்லாமல் ஒரு சின்ன பேனில் 1 teaspoon காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 spoon தனியாத்தூள், இதில் நம்ம 3 tablespoon ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த பேஸ்ட்டு ஆகிற அளவுக்கு எல்லா மசாலாவும் அதில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஆயில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் வச்சுட்டு பண்ணாதீங்க. நம்ம எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். அப்படியே ஒரு 1 minute கொஞ்சம் அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த கலர் சேஞ்சஸ் வரும், அப்போ வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரும். ஓகே, போதும் இவ்வளோ ஃப்ரை ஆனது. ஒரு பேனில் 2 teaspoon எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒன் டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 10 பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறத ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா 2 கிள்ளி போட்டுக்கோங்க, அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு டொமேட்டோ சின்னதாக கட் பண்ணியிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா, ஒரு 1/2 teaspoon ஜீரா பவுடரையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 2 minutes அப்படியே நல்லா ஃப்ரை ஆகட்டும் அந்த மசாலா எல்லாம். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்க மட்டன் சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி 2 to 3 minutes நல்லா அந்த மசாலா பொடிக்கிற அளவுக்கு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. நம்ம மட்டன் சுக்கா
ரெடி ஆகிருக்கு. இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.